அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த மே மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு, உங்கள் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதற்கு, உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்குவதற்கு சோடச கலை வழிபாடு மிக எளிமையான முறையில் இந்த ஆடியோவில் சொல்லித்தர போகிறேன். என்னைக்கு செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற குறிப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு அருமையான அறிவிப்பு. அடுத்த மாதம் 10ஆம் தேதி, அதாவது 10/6/2025 நமது ஞானபீடத்தில் ஸ்ரீ மன்மத அதர்வண வேத மகா யாகம் நடைபெறுகின்றது. திருமண தடை நீங்க, நினைத்த வரன் அமைய, பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர, கணவன் மனைவி சண்டை தீர, ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் உண்டாக, புத்திர தோஷம் நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த யாகத்தில் யாக பிரசாதமாக பெண்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேஷ்டியும் அளிக்கப் போகின்றேன். நேரடியாக கலந்துக்க முடியாதவங்க தபால் மூலமாகவும் வாங்கிக்கலாம். இந்த யாகத்தை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சோடச கலை நேரம். சோடச கலை என்பதை திதிகளில் 16வது திதி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோடச கலைனா என்ன அப்படின்னா, அமாவாசை திதி முடியக்கூடிய நேரமும் பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரமும், அந்த முடியும் நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பும் 1 மணி நேரத்திற்கு பின்பும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் சோடச கலை நேரம் என்று சொல்வார்கள். என்ன விசேஷம் அந்த நேரத்தில் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரத்தில் 1:05 நிமிடம் சிவன், விஷ்ணு பகவான், பிரம்மதேவன் 3 தெய்வங்களும் பக்தர்களுக்கு அருளை அள்ளி வழங்கும், பக்தர்களின் வேண்டுதலை கேட்கும் நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த 2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு 5 நிமிஷத்தில் மும்மூர்த்திகளும் உங்கள் பிரார்த்தனையை கேட்க போகிறாங்க, உங்கள் வேண்டுதலை கேட்க போகிறாங்க. கேட்டாங்கன்னா நிச்சயமாக அதனுடைய அருளையும் வரத்தையும் கொடுத்துருவாங்க, அது நிறைவேற. இப்போ புரியுதுங்களா? 2 மணி நேரம். இந்த மே மாதம் சோடசக்கலை நாள் எப்போ வருதுன்னு பார்க்கலாமா? 27ஆம் தேதி, மே 27ஆம் தேதி வருகின்றது. ஏனென்றால் மே 26ஆம் தேதி காலை 11:30க்கு அமாவாசை திதி தொடங்கி மே 27ஆம் தேதி காலை 9:09 வரை அமாவாசை திதி இருக்கின்றது. எனவே சோடசக்கலை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரம் மே 27ஆம் தேதி, அதாவது 27/5/2025 வைகாசி 13 செவ்வாய்க்கிழமை காலையில் 8:09 10:09க்குள் 2 மணி நேரம், 8:09 10:09க்குள் இந்த 2 மணி நேரம் இந்த சோடசக்கலை வழிபாட்டை செய்யணும். என்ன செய்யணும்? ரொம்ப எளிமைதான். உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது உங்கள் வீட்டில் ஹாலில் அல்லது ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் பூஜை அறையில் தீபம் ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து அங்கே அமர்ந்துக்கோங்க. நீங்கள் வேறு பெருசாக மந்திரம் சொல்கிறது, பெருசாக பூஜை பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த 2 மணி நேரம் நீங்கள் அமைதியாக அமரணும். வடக்கு திசை நோக்கி அமரணும். வெறும் தரையில் அமரக்கூடாது. சிகப்பு நிற துணி விரித்து அமருங்கள். நாற்காலியில் அமர மாதிரி இருந்தாலும் சிகப்பு நிற துணி விரித்து அமருங்கள். முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். பலர் இந்த சோடசக்கலை நேரத்தில் செய்கிற தவறு என்ன தெரியுமா? அமைதியாக இருப்பாங்க, ஆனால் முதுகுத்தண்டை நேராக வச்சுக்க மாட்டாங்க. முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கலன்னா உங்கள் பிரார்த்தனை நிறைவேறாது. உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். அப்போ தான் மும்மூர்த்திகளின் அருள் உங்கள் உடம்புக்குள்ளே இறங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 27ஆம் தேதி 8:09 10:09 வரைக்கும் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து, நீங்கள் கண்களை மூடி தியானம் பண்ணுறதா இருந்தாலும் தியானம் பண்ணுங்கள். இல்லை அமைதியாக அமரணும், டிவி பார்க்காம செல்ஃபோன் பார்க்காம அமைதியாக அமர்ந்து உங்களது பிரார்த்தனைகளை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த 2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு 5 நிமிஷம், அது எந்த 5 நிமிஷம்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அந்த 2 மணி நேரம் உங்கள் பிரார்த்தனையை மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த குறிப்பிட்ட 5 நிமிடத்தில் என்ன பிரார்த்தனை நீங்கள் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அது நடந்தே தீரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆன்மீகங்கிறதே நம்பிக்கை சார்ந்தது தான். சரிங்களா? இந்த சோடசக்கலை வழிபாடு மே மாதம், இனி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். சோடசக்கலை வழிபாட்டை எப்படி செய்யணும்னு ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு மாதமும் நேரம் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு குறித்து தரேன்.
இந்த மாத சோடச வழிபாடு யார் செய்ய போறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்க பேர் ஊர் மட்டும் பதிவு பண்ணுங்க. 2 மணி நேரத்தில் அந்த 5 நிமிஷம் ஒளிஞ்சிருக்குது. நீங்க கேட்கறத மும்மூர்த்திகள் தர தயாரா இருக்காங்க. இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. மாதவிலக்கு பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, மாதவிலக்கு பெண்களும் அந்த நேரத்தில் செய்யலாம். பூஜைக்கு போக வேண்டாம். ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து தாராளமாக நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அற்புதமான அறிவிப்பு. எத்துணை கோடி கடன் இருந்தாலும் சரி, எத்துணை பண பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அத்துணையும் தீர்க்கக்கூடிய குபேர வசிய திலகம் தற்பொழுது தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற மிக குறைந்த விலையில் சென்னாயுருவி வசிய திலகம் உங்களுக்கு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். தயார் நிலையில் இருக்க எல்லா பூஜையும் பண்ணி மந்திரம்லாம் சொல்லி ரெடியாக வச்சிருக்கேன். எத்தனை சிட்டிகை வேணாலும் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.